மழை பொழியும் அன்பு கடலாம், அருள் மழை பொழியும் அன்பு கடலாம். அழிக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாளும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது, ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருங்கொடை நாழிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் பெயர் தூயவர், கடவுள் தூயவர். ஆகவே அந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்பதனை இன்றைய பதிலுரை பாடலில் சங்கீதக்காரன் மிக அழகாக திருப்பாடல் 99 நமக்கு முன்வைக்கின்றான். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்ம நம்முடைய மனித பெருமைகளை குறித்து நம்ம ரொம்ப வியப்புக்குரியவர்களாக இருக்கிறோம். ஒருத்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு வியப்புக்குரிய காரியங்களை செய்கிறாரு என்று சொல்லி அவரை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. ஆனால் மனிதர்களை எல்லாம் கடந்தவர், மனிதர்களை படைத்தவர், இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கியவர், அவர் நாம் தூயவராக இருக்கிறார். அப்போ இன்னும் நாம் அவரை போற்றி பெருமைப்படுத்த வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பினை விடுக்கிறது. திருப்பாடல் 99 இறைவார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது திருமலையில் அவரை தொழுங்கள், ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான். பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் ஆண்டவருடைய அந்த திருமலையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நம் ஆண்டவர் நாம் வாழ்வு பெற தன்னையே கையளித்திருக்கிறார், இரத்தம் சிந்தி இருக்கிறார், அவமானங்களையும் வேதனைகளையும் அடைந்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து நாம் பெருமைப்படுத்துவோம், ஆண்டவரை நாம் மாட்சிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட அந்த வல்லமையை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள
நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 29 முதல் 35 வரை. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினர். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் அவர்களுக்கு தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தோழுங்கள். ஏனெனில் நம்
கடவுளாகிய ஆண்டவரே நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர், நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் கூறுகிறார், உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 46 வரை. இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ளே யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ளே யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்முடைய பகுதிகளில் நம்முடைய சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சென்ட் இடம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம், அது இன்னும் டவுன் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பணம் வருது, எப்படியாவது ஒரு பிளாட்டு வாங்கணும். அந்த பிளாட்டை வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விரும்புகிறபடி ஒரு வீட்டை கட்டணும், அதில் மகிழ்ச்சியோடு வாழணும் என்பது தான் பலருடைய ஒரு கனவாக இருக்கிறது. அப்போ அந்த கனவை அடைவதற்கு என்ன பண்ணுறாங்க, பல தியாகங்கள் மேற்கொள்கிறாங்க. ராப்பகலாக உழைக்கிறாங்க. அதே போல் நிறைய ஆசைகள் இருக்கிறது. இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த இலக்கு அடையணும், அந்த இலக்கை அடைவதற்கு மற்ற அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அப்படின்னா துறக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பல தியாகங்களை மேற்கொண்டு அவங்க விரும்புகிறபடி விரும்புகிற இடத்துல கொஞ்சம் ஒரு பிளாட் இடம் வாங்குகிறாங்க. அது இடம் வாங்கி அது நல்ல விரும்புகிறபடி வீட்டை கட்டி மகிழ்வோடு வாழ்கிறார்கள். அப்போது ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா இந்த உலக சார்ந்த இந்த ஒரு பார்வையில் அல்லது உலக வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ உலக காரியங்களுக்கே இவ்வளவு தியாகங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னா கடவுளுடைய காரியத்திற்கு இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய தியாகங்களை மேற்கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் அப்படின்னா கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு, கடவுள் தான் தூயவராக இருக்கிறாரு, கடவுள் தான் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ அவரை நாம் உரிமை சொத்தாக கொண்டிருக்க வேண்டும். அப்போ உரிமை சொத்தாக கொண்டிருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா
நிறைய தியாகங்களை விழிப்போடு நாம் வந்து இருக்க வேண்டும். உடல் அளவில், மனதளவில், உணர்வளவில், ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வோடு ஆண்டவரை பற்றி கொள்ள நம்ம வந்து ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து ஒரு அழகான செய்தியை, வாழ்வியல் பாடத்தை நமக்கு வந்து முன்வைக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய கிறிஸ்தவ சமயம் எப்படி இருக்கிறது? ஏசாண்டவர் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னதமான போதனை வந்து கொடுத்தார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியன்ஸ், அதாவது பாதுகாப்போடு வாழ நம்ம வந்து இருக்கிறோம். ஃபாதர், நான் வந்து கோயிலுக்கு போவேன் ஃபாதர், மறையுரை கேட்பேன் ஃபாதர், ஆனால் அதை வந்து வாழ்வாக்க மாட்டேன் ஃபாதர், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபாதர், அது எனக்கு தேவையும் இல்லை ஃபாதர். ஏசாண்டவர் கடவுளே சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அப்புறம் என்ன ஃபாதர், கடவுளே மன்னிக்கிறாரு, அவர் கடவுளே பெருசுப்படுத்தாதப்ப அப்போ நாம் எதுக்கு ஃபாதர் ரொம்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது என்கிற ஒரு கேள்வி, ஒரு மனோபாவம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது. எனக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றம் தேவையில்லை ஃபாதர், ஆனால் வாரம் கோயிலுக்கு போகணும், வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கணும் என்கிற ஒரு மனநிலையில் இன்றைய சமூகம், குறிப்பாக கிறிஸ்தவ சமயம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு பார்வை வந்து மேலோங்கி இருக்கிறது. அது பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை பின்பற்றணும், என்னை உடைமையாக்கி கொள்ளணும், என்னை ஆதாயமாக்கி கொள்ளணும். அப்படின்னா உலக காரியங்களை உனக்கு பெருமையாக பார்க்கக்கூடிய உன்னுடைய அந்த பெருமை, தற்பெருமை அல்லது ஆணவம், அந்த அகங்காரம், நான் தான் என்கிற அந்த மேட்டிமைத்தனம், எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு ஒழிக்க வேண்டும். நீ வந்து உன்னுடைய சுயத்தை இழந்து என்னை நீ வந்து உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து அழைப்பினை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பாருங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தில் நிறைய போதகர்கள் கத்தோலிக்க திருச்சபையிலும் இருக்கிறாங்க, பிரிவினை சபையிலும் வந்து இப்போ நிறைய போதகர்கள் வந்து இருக்கிறாங்க. இன்ஸ்பைரிங், அதாவது ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடிய, ஓ இப்படியெல்லாம் பிரசங்கம் வைக்கலாமாடா, இப்படியெல்லாம் பிரசங்கம் வைக்க முடியுமாடா என்று என்ன செய்யப்படணும்னா தூண்டுதலை கொடுக்கக்கூடிய நிறைய போதனையாளர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வாழ்வை மாற்றக்கூடிய நற்செய்தியாளர்கள், வாழ்வை மாற்றக்கூடிய போதனையாளர்கள் இருக்கிறாங்களா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கு போடுறாங்க, இந்த ஃபாதரா பயங்கரமாக பிரசங்கம் வைப்பா இருப்பா, அந்த ப்ரீச்சரா அந்த போதகரா பயங்கரமாக பிரசங்கம் வைப்பா இருப்பா, ஆனால் என் வாழ்க்கையை மாற்றுதா, உருமாற்றுதா? நான் இன்ஸ்பைரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங், சரிங்களா? இன்ஸ்பைரிங், தூண்டுதல், ஓ பயங்கரமாக பைபிளை லெஃப்ட் அண்ட் ரைட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோட் பண்ணுறாருப்பா, அவரை மாதிரி இப்போ இறைவார்த்தை வந்து மேற்கோள் காட்ட முடியாதுப்பா. இப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் அப்படியே போதகர்களை குறித்து மெய்சிலிர்த்து போகக்கூடிய ஒரு நிலை. சரிப்பா, அவர் பண்ண பிரசங்கம் நம்ம வாழ்க்கையை உருமாற்றுகிறதா? இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறேன், இந்த இறைவார்த்தை அறிவித்து கொண்டிருக்கிறேன், இந்த இறைவார்த்தை ஒருவேளை உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்வை அது உருமாற்றுகிறதா? டிரான்ஸ்ஃபார்ம், உங்களை வந்து அடுத்த நிலைக்கு ஆன்மீகத்தில் வளர்ந்து வளர்ச்சிக்கு இட்டு செல்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது எனக்கும் வந்து ஒரு பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நான் இறைவார்த்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் மாறி இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? அப்போது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாமல் அதை நான் இறைவார்த்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா இது வெறுமனே என்ன ஒரு பேச்சு, ஒரு சொற்பொழிவு, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பெரிய ஒரு தாக்கம், நேர்மறையான அல்லது ஒரு ஆழமான ஒரு தாக்கம் ஏற்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, யூ டோன்ட் பி எ கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியன். சரிங்களா? இந்த உலகத்தில் சும்மா பாதுகாப்போடு வாழ்வதல்ல உண்மையான கிறிஸ்தவம். மாறாக நீ என்னையே உடைமையாக்கி கொள்ளணும் அப்படின்னா நிறைய தியாகங்களை மேற்கொள்ளணும். இப்போ சின்ன ஒரு உதாரணம், இன்றைக்கு நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் இணையதளத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ ஒருவர் மக்களுடைய நன்மைக்காக இறை வார்த்தைகளை பயிர்றாங்க. ஒரு போஸ்டர் போல் அதை டிசைன் பண்ணி மக்களுக்கு வந்து தேவை அன்றாட இறை வார்த்தை என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறுதல் கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதமான அல்லது வந்து நம்பிக்கையை திடப்படுத்தக்கூடிய, சோர்ந்து போன மக்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைகள் வந்து வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் வந்து பகிர்றாங்க.
இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அதை அப்படியே அந்த குழுவில் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்போ கொஞ்சம் ஒரு கேள்வி நம்ம யோசிக்கணும், சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த இறைவார்த்தையை பகிர்றேன், ஆனால் இந்த இறைவார்த்தையை நான் வாசிக்கின்றேனா? எத்தனை நாட்கள் இந்த இறைவார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் என்கின்ற அந்த முறைப்படி இறைவார்த்தையை வாசிப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா என்பதை இன்றைய நாளில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி கொள்ளணும், ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அந்த வாழ்வை, ஆண்டவருடைய அந்த இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அல்லது காதலர்கள் இருக்கிறாங்க. ஒரு காதலன் தன்னுடைய காதலியை கைப்பற்றணும் அப்படின்னா முதல்ல அவங்க மனசை பிடிக்கிறான். எப்படி மனசை பிடிக்கிறான்? அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறான். நேரம் ஒதுக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ, பிடிக்கலையோ பிடிக்காமல் இருக்குதோ, என்னதை பிடிச்சதோ பிடிக்காமல் இருக்குதோ, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன முரண்பாடுகள், இதெல்லாம் கடந்து அங்கே நேரம் ஒதுக்குகிறார்கள். அப்படி நேரம் ஒதுக்குறதுனால தான் ஒரு காதலன் இன்னொரு தன்னுடைய காதலியை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை. சும்மா பார்த்த பார்வையில் யாரும் கல்யாணம் பண்ணிக்கல, யாரும் காதல் பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையை உரிமையாக்கி கொள்ளணும், வாழ்க்கை துணைவியை தன்னுடைய உடைமையாக்கி கொள்ளணும் அப்படின்னா பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல், ஒரு நிர்பந்தம். அதே போல தான் பிரியமானவர்களே, ஆண்டவரை உரிமையாக்கி கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவரை அனுபவிக்கணும் அப்படின்னா, இது நான் கொடுக்கக்கூடிய இந்த பிரசங்கமோ இந்த மறையுரையோ இது பத்தாது. இது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், உந்து சக்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரை பற்றிய அந்த குறிப்புகளை, அவரை பற்றிய அந்த வழிகாட்டுதல்களை, அவரை பற்றிய அந்த அனுபவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இறைவார்த்தையில் இருக்கிறது. இந்த இறைவார்த்தையை வாசிப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நேரம் ஒதுக்க வேண்டும். அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் முடிவு எப்படி இருக்கும், ஏன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இறைவார்த்தையினுடைய பின்புலத்தில் தெரிஞ்சிக்க நாம் விரும்புகிறோம். சரிங்களா? ஆனால் இந்த இறைவார்த்தை சொல்லுது, உன் முடிவு, உன்னுடைய இறுதி காலம் இப்படி தான்ப்பா இருக்க போகுது. அதனால் உன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க. உன் வாழ்க்கையில் அப்படி இப்படி இருக்கிற, முன்ன பின்ன இருக்கிற, போட்டியோடு இருக்கிற, அடுத்த வாழ்க்கைக்கு குழி பறிக்கிற, தேவையில்லாமல் அவதூறு பரப்புற, இதெல்லாம் மாற்றிக்கப்பா. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையை வாழு, கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா, ஆட போப்பா, இந்த 10 கட்டளையை கடைபிடிக்கணுமா, அந்த சான்று கொடுத்த 2 கட்டளையை கடைபிடிக்கணுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சது ஏதோ, நம்மளுடைய வசதிக்கு எது ஏற்றதாக இருக்கிறதோ அதை பிடிச்சிக்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் நம்ம ஒதுக்கி விடக்கூடிய ஒரு நிலை. இப்படி இருந்தோம் அப்படின்னா கடவுள் சொல்கிறார் இல்லையா, அந்த இன்றைக்கு அந்த நிலம் புதையல் உவமை, அதற்கு முத்து உவமை. சரிங்களா? இந்த புதையல் உவமை, முத்து உவமை, அதில் தியாகம் மேற்கொள்கிறான். எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நிலத்தை உடைமையாக்கி கொள்கிறான். அதற்கப்புறம் அந்த முத்தை உடைமையாக்கி கொள்கிறான். அதே போல ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ளணும். விண்ணரசுக்குள்ள நீங்களும் நானும் பங்கெடுக்கணும். கடவுளுடைய இறையாட்சியில் கடவுளை முகமுகமாய் பார்க்கணும். அப்படின்னா கடவுள் நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி அது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் துறந்து அவர் முன் தூயவர்களாக நாம வாழ வேண்டும். அதே போல அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவருக்காக என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வாஞ்சையோடு அவரை தேட வேண்டும். இப்போ உதாரணமாக வாசிக்கின்றோம் எசாயா புத்தகத்தில் அதிகாரம் 24 இறைவார்த்தை 9 இப்படியாக வாசிக்கிறோம். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது.
இன்றைக்கு நம்ம எல்லாத்துக்குமே கனவு வருது, சரிங்களா? ஆள் மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் பல நேரங்கள் வந்து கனவு வழியாக வந்து வெளிப்படுகிறது. சில நேரங்களில் சபல புத்தி உள்ள கனவு நமக்கு வந்து வருகிறது. உடல் சார்ந்த இச்சைகள் அதெல்லாம் வந்து கனவாக வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நிலை. அப்படியே கெட்ட கெட்ட கனவாக வருதுங்க. பாருங்க, இங்கே வந்து எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. அப்போ தூங்குறப்போ கூட அங்கே எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்கிறாரு, நம்முடைய உள்ளம் யாரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை ரொம்ப அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அதே போல திருப்பாடல் 63 இறை வார்த்தை 6 வந்து இப்படியாக வாசிக்கிறோம், நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் வந்து எடுத்துரைக்கிறான். பாருங்க, படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இன்றைக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கிற 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்கிறோம். உட்காந்துருக்கிறப்ப கடவுளுடைய பெயரால் கூடி வர்றோம். இப்போ கடவுளுடைய பெயரால் கூடி வர்றப்ப நம்ம வந்து கடவுளை பற்றி பேசுகிறோமா, கடவுளை புகழுகிறோமா, அல்லது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோயிலுக்கு வருவோம், அடுத்தவங்க என்ன உடை உடுத்தி இருக்கிறாங்க, கழுத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ உண்டியல் போடுறாங்க, சாமியார் யாரை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு, இதற்கு நாம் வந்து என்ன செய்யணும்னா முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கே என்ன செய்யப்படும், இங்கே குருவானர் வந்து 50 வருஷத்துக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பாரு. அங்கே நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அப்படியே பிஸியாக இருப்போம், அல்லது பக்கத்தில் உள்ளவங்களோடு பேசக்கூடிய ஒரு நிலை, அல்லது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அல்லது பாட்டுக்காரவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சன பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் திருப்பலி கொண்டாட்டத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிற பெருமுடைய மனசு வந்து அழைப்பாகின்றது. ஆனால் இங்கு வந்து சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி கடவுளை பற்றி அந்த ஞாபகம், கடவுளை பற்றி ஒரு தேடல் அவருக்குள்ள வந்து இருக்குது பாருங்க. தாவீது ஒரு அரசனுக்கு பல அலுவல்கள், பல வேலைகள், பல பிரச்சனை. பக்கத்து நாட்டுக்காரன் பிரச்சனைக்கு வருவான், சொந்த நாட்டில் வந்து அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரச்சனையை கொடுக்க வருவாங்க, அல்லது வந்து குடும்பத்தில் பல சிக்கல்கள் இருக்கும், சொந்த நாட்டில் பல பிரச்சனைகள், தண்ணி பிரச்சனை இருக்கும், சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும், பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும். இதையெல்லாம் கடந்து ஒரு அரசன் வந்து சொல்கிறான் பாருங்க, நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அங்கே வந்து பற்றி கொள்கின்றான். இன்னும் திருப்பாடல் 42 இறைவார்த்தை 1 வந்து வாசிக்கின்றோம். ஒரு உன்னதமான பகுதி. எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா பலமுறை இது பாடலாக பாடுறோம். அந்த பாடல் என்ன அப்படின்னா, கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்குவது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அப்போ இன்றைக்கு இந்த உலக காரியங்களை குறித்து நம்ம பல ஏக்கத்தில் இருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அம்மா அல்லது அப்பா வீட்டை விட்டு அல்லது என்ன செஞ்சுருப்பாங்க, வெளியூருக்கு போயிருப்பாங்க. ஒரு 4 வயசு குழந்தை அல்லது 5 வயசு குழந்தை வீட்டில் வந்து இருக்கிறப்ப அம்மா அப்பா, ஒருவேளை அம்மா இருப்பாங்க, அப்பா வெளியூருக்கு என்ன போயிருப்பாங்க. அப்போ கூடவே குடங்கையிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை திடீர்னு அம்மா இல்லை அல்லது அப்பா இல்லை அப்படின்னா அப்படியே மூஞ்சியெல்லாம் ஒரு வீக்கத்தோடு இருக்கும், அப்படியே கவலையோடு இருக்கும், ஒரு சொணக்கத்தோட அந்த குழந்தை வந்து இருக்கும். அப்பாவை தேடும், எங்கே அப்பா, அம்மாட்ட கேட்கும் அப்பா எங்கம்மா, அல்லது அப்பா கிட்ட கேட்கும் அம்மா எங்கே போயிட்டாங்க. இப்படி என்ன செய்யும் அப்படின்னா ஏக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு நிலை. என்னதான் கூடவே இருந்தாலும் அந்த அம்மா இல்லை அப்படின்னா, அப்பா இல்லை அப்படின்னா அங்கே வந்து அந்த குழந்தை என்ன அப்படின்னா தன்னுடைய தந்தையினுடைய பிரசன்னத்திற்காக, தன்னுடைய தாயினுடைய பிரசன்னத்திற்காக வந்து ஏங்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம்தான் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் சொல்றார். இந்த ஏக்கம், இந்த தாகம் நமக்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த எப்படி இந்த புதையல் உவமையில் வரக்கூடிய அந்த நபர் மற்ற எல்லாவற்றையும் வந்து உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கு வந்து அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறாரோ, அந்த முத்தை வந்து தன்னுடையதாக உடைமையாக வந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல நாமும் கடவுளை உடைமையாக்கி கொள்வோம், கடவுளை உரிமையாக்கி கொள்வோம் என்பதை இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, பவுலுடையார் வந்து பார்க்கிறோம். அவருடைய பெருமை, நான் கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்தவன்டா, எனக்கு சட்டம் தெரியும்டா,
என்ன கமாலியர் பெரிய யூத குருடா, அவருடைய பாதத்தில் வந்து நான் படிச்சிருக்கிறேன், சட்டம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே உலக பெருமையோடு போய்கொண்டிருக்கிறார். அப்படி உலக பெருமையோடு போய்கொண்டிருந்த அவரை கடவுள் ஒரு நாள் டப்புன்னு அடிக்கிறார். நீ யாப்பா துன்புறுத்துற, எதுக்கு என்னை துன்புறுத்துகிறாய்? அப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் அவரை தொடுகின்ற பொழுது இப்போ பவுலோடு யார் எதெல்லாம் பெருமையாக நினைச்சாரோ, தன்னுடைய அறிவை, அதே போல் தன்னுடைய படிப்பை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய ஞானத்தை எதெல்லாம் பெருமையாக நினைச்சாரோ அதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவரின் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஆண்டவரை உடைமையாக்கி கொள்கிறார், ஆண்டவரை உரிமையாக்கி கொள்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல நேரங்களில் வந்து இந்த உலக காரியங்களுக்காக ஒரு சென்ட் நிலம் அல்லது ஒரு பவுன் நகை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடிச்சுக்கிறோம். அப்படியே நம்ம வந்து யார் எடுத்துட்டா, என் அண்ணன் தானே எடுத்தான், என் தம்பி தானே எடுத்தான், என் தங்கச்சி தானே எடுத்துருக்கிறாங்க, என் அக்கா தானே எடுத்துருக்கிறாங்க, பொறுத்து கொள்ள முடியலை நம்மளால். என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல பிரச்சனை, பல பஞ்சாயத்து, அப்படி இப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து அப்படியே குழப்பத்தோடு சண்டை சச்சரவோடு வாழக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய பொருளுப்பா, நீ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய இறை ஆட்சியில் நீ வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருத வேண்டும். எதெல்லாம் உனக்கு பெருமையாக தோணுதோ, நீ பாட்டு பாடுறியா, நீ பிரசங்கம் வைக்கிறியா, நீ வந்து மற்ற காரியங்கள் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்துறியா, அது உனக்கு வந்து நீ வந்து பலமாக நீ வந்து பார்க்குறியா, அது பெருமையாக நீ வந்து பார்க்குறியா, அதை தூக்கி குப்பையில் போடு. நீ எனக்காக ஊழியம் பண்ணு, என்னை வந்து பின்பற்று, என்னை ஆதாயமாக்கிக்கொள், என்னை உடைமையாக்கிக்கொள் என்று என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு உன்னதமான அழைப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நீங்களும் நானும் கோயிலுக்கு வர்றோம். கோயிலுக்கு வந்து நம்முடைய தேடல் எதை குறித்ததாக இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஏசா யாக்கோபினுடைய வாழ்க்கையில் படிக்கிறோம், தொடக்க நூலில் வந்து படிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறா அப்படின்னா ஏசா வேட்டையாடிட்டு சோர்ந்து போய் வந்து இருக்கிறான். எங்கள் தலைமகனுக்குரிய உரிமையை வந்து ஏசாவை தான் பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஏசா என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் கஞ்சி கொடுறா அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா தம்பிக்கிட்ட யாக்கோப்கிட்ட கேட்குறான். இப்போ சோர்ந்து போயிருக்கக்கூடிய எந்திரிச்சு இப்போ போயிருக்கலாம், அவ்வளோ தூரம் வேட்டையாடிட்டு வந்தவன் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா எந்திரிச்சு போயிருக்கலாம், அவனே அவனுடைய தேவையிலிருந்து சந்தித்து இருக்கலாம். இப்போ தம்பிக்கிட்ட கேட்குறான். தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க ஒரு செக்கு வைக்கிறான். அப்போ தலைவனுக்கு உரிமை எனக்கு கொடு, வித்துரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு பல நேரங்களில் ஆண்டவர் இருக்கிறாரு, கோயிலுக்கு வர்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம், காணிக்கை போடுறோம், எல்லாம் செய்கிறோம். கடைசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து கடவுள்கிட்ட பேரம் பேசுகிறோம், கடவுள்கிட்ட வந்து பேரம் பேசுகிறோம். எப்படி இந்த ஏசாவை போல, ஏசா எப்படி யாக்கோபிட்ட வந்து பேரம் பேசினானோ, அல்லது யாக்கோபு ஏசா கிட்ட எப்படி பேரம் பேசினானோ, அதே போல் நீ எனக்கு இதை கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு அது செய்வேன், கோயிலுக்கு நான் வந்து இதை பண்ணுவேன், நன்கொடை கொடுப்பேன், அன்னதானம் போடுவேன், இன்னும் நிறைய காரியங்களை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடவுளிடத்தில் ஏசாவை போல நாம் வந்து பேரம் பேசுகின்றோம். ஏசா எது முக்கியம், எது நிலை வாழ்வு, எது வந்து அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது, எது அழியாதது அப்படிங்கிறத வந்து மறந்து போயிட்டான். சோத்துக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமை வந்து இழந்து விட்டான், விற்று விட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து நம்ம வந்து கடவுளை ஆதாயமாக்கி கொள்ளாமல், கடவுளை வந்து உடைமையாக்கி கொள்ளாமல் மற்ற காரியங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். கடவுளே நீ இதை கொடுத்த நான் உனக்கு 50,000 கொடுப்பேன், முதல் மாதத்தில் நான் சம்பளத்தை இவ்வளோ நான் 10ல் ஒரு பாகம் வந்து கொடுப்பேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கடவுளிடத்துலேருந்து பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை. இப்படி பேரம் பேசணும் அப்படின்னா நம்ம கடவுளை உடைமையாக்கி கொள்ள முடியாது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல அந்த நிலக்கிழார் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது நிலத்தை உழக்கூடிய இந்த மாதிரி என்ன பண்ணுறார் அப்படின்னா எப்படி மற்ற எல்லாவற்றையும் விற்று இது உடைமையாக்கி கொள்கிறாரோ ஆண்டவரை உடைமையாக்கி கொள்ளும். இந்த ஆண்டவன் நம்மளோட இருக்கிறப்ப எல்லா காரியங்களும் நடக்கும்பா. இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் மேற்கோள் காட்ட முடியும், நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் இருக்கிறப்ப கடவுள் எப்படி வழி நடத்துகிறார், கடவுள் எப்படி என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார், நிறைய உதாரணங்கள் வந்து மேற்கோள் காட்ட முடியும். நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள்,
அந்த ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பெரிய மாணவர்களே, தேவையானது ஒன்றே ஒன்று. மார்த்தா மரியா வாழ்க்கையில் பார்க்கிறோம். மரியா மார்த்தாட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, நீ ஏன் பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? தேவையானது ஒன்று. என்ன தேவை? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமரு, உக்காரு. சும்மா லாத்திக்கிட்டு அங்கங்க இருக்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது, தேவையில்லாத உரையாடல்களை நம்ம பங்கெடுக்கக்கூடாது. இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க, நீங்கள் பங்கெடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் இரட்டிப்பாக என்ன செய்வார் அப்படின்னா பெருகை செய்வார். அப்படிப்பட்ட அந்த வல்லமையை, ஆற்றலை, ஆசிரை இறைவன் உங்களுக்கு தந்துள்ள வேண்டுமென தொடர்ந்து இந்த வழியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ, காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமி வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தாம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் உரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான் போற்றும் மலரே, சோசை வழலே, என் தேவன் தந்தையே, என்று முன்னன்பின் நிழலில் ஓயாத உழைப்பில் உன் பாதம் நான் தொடர்வேன். உந்தன் வாய்மை வாழ்வினிலே என்றும் தூய்மை நேரினிலே அன்பின் சிறகினுள் மகிழ்ந்து நான் வாழுவேன். வான் போற்றும் மலரே, சூசை வளரே, என் தேவன் தந்தையே, அறநெறி வாழ்வினில் அனைவருமே அன்பினில் அகிலமும் சிறந்திடவே, உழைப்பதன் மேன்மையை உயர்த்திடவே, உண்மை நன்னெறியினில் உணர்ந்திடவே, இறையேசுவை கையிலேந்திய புனிதருள் முதல்வனே மாவழனே, வான் போற்றும் மலரே, சூசை வளனே, என் தேவன் தந்தையே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.